சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றைய நாள் உனக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். உன் நீண்ட கால போராட்டத்திற்கு விடிவு காலம் வந்துவிட்டது என் குழந்தையே. உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவோடு வாழப்போகிறாய். நான் உன் பொறுமைக்கு பலனோடு வந்திருக்கிறேன். அதுவரை உன் மனதை பத்திரமாக பார்த்துக்கொள். உன் மனதை பக்குவப்படுத்து. இதுவரை இருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனிமேலும் இருக்கட்டும் குழந்தையே. உனக்கும் எனக்குமான உறவு உன் பூர்வ ஜென்மத்தில் பல நாள் வாய்ந்தது. நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்மத்தின் காரணமாக மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை என் பக்தனாக அடைந்திருக்கிறேன். உன் வாழ்வில் நீ நினைத்ததாய் அடைய வேண்டும் என்றால் முதலில் நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அதை சிறப்படையாது. எல்லோரும் உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று நீ வருந்தி கொண்டே இருக்காதே குழந்தையே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு புரிய போவதில்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடையாதே என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் அவர்களை பற்றி யோசித்து வருந்த ஒன்றுமே இல்லை. புரியவில்லையே, இன்று உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று உனக்கு நான் வாக்களித்தேன் அல்லவா? இன்று முதல் உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள், வேண்டாம் என்று தவித்தவர்கள் என அனைவரையும் உன் வசமாக்கப் போகிறேன். உன் மீது பாசம் வைத்தவர்கள் மட்டுமின்றி உன் மீது பொறாமை காட்டுபவர்களையும் உன் வசமாக இருக்கப் போகிறேன். உன் மனம் அவர்களுக்கு புரியவில்லை என்று வருத்தப்படுவதை நான் அறிவேன். இனி உன் மனதை அவர்களுக்கு புரிய வைக்கப் போகிறேன். அனைவரும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து உன் வசமாவார்கள். இனி நீயாக யாரையும் தேடிச் செல்ல அவசியம் வேண்டாம். அனைவரும் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். அதற்கான வேலையை இன்று முதலே செய்ய ஆரம்பிப்பேன். நீ காயப்பட்டதும் கண்ணீர் விடுவதும் போதும். என் மேல் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியாக இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.